Welcome to enlighten class. இந்த வீடியோல நம்ம friends கிட்ட colleagues கிட்ட ஜெனரலா பேசையில நம்ம ஃபேமிலி பத்தின क्वेश्चंस கேட்போம். நாம கேட்போம் இல்ல அவங்க நம்மள பத்தி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி கேக்குறதுக்கு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்லயே கேட்டு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படினு கேக்குறதுக்கு how many people are in your immediate family? How many people are in your immediate family? How many people na எத்தனை பேர் are இருக்கிறார்கள் in your immediate family அப்படின்றது உங்கள் குடும்பத்தில் அப்படின்ற அர்த்தம் வரும். ஃபேமிலின்னு சும்மாவும் தனியாவும் கேட்கலாம், immediate familyன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் நாங்க 5 பேர் அப்படின்னு சொல்லணும்னா we are 5. we are 5. weன்றது நாங்கள், ஆர்னா இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் வரும். அவர்களுடனான உங்கள் உறவை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதாவது நம்ம ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ்னு சொல்லியாச்சு, அடுத்து அவங்க யார் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்போம் இல்லையா. அது இங்கிலீஷில் கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் தெம். கேன் யூ எக்ஸ்பிளைன் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் தெம். கேன் யூ அப்படின்றது உங்களால் முடியுமா அப்படின்னு அர்த்தம் வரும். எக்ஸ்பிளைன்னா விளக்குறது, யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உங்கள் உறவை, வித் தெம் அவர்களுடனான அப்படின்ற அர்த்தம் வரும். அதுக்கு ஆன்சர் இப்போ எனது கணவர் 2 மகள்கள் மற்றும் 1 மகன் அப்படின்னு சொல்லணும்னா my husband 2 daughters and a son. my husband 2 daughters and a son அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தற்போது எங்கு வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு where do you currently live? where do you currently live? whereனா எங்கு, you அப்படின்றது நீங்கள், currentlyனா தற்போது, do live, do plus live இது ஒரு present verb, வசிக்கிறீர்கள் அப்படின்னு present tenseல கேட்கறதுக்கு வந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் நான் தற்போது மதுரையில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I currently live in மதுரை. I currently live in மதுரை. ஐனா நான், currently தற்போது, live வசிக்கிறேன், in மதுரை மதுரையில் அப்படின்ற அர்த்தம் வரும். நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா இல்ல தனி வீட்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது இங்கிலீஷ்ல do you live in an apartment or a house? do you live in an apartment or a house? இது ஒரு yes or no question. எடுத்தோடனே சென்டென்ஸோட பிகினிங்ல ஹெல்பிங் verb இருக்கும். இங்க do அப்படின்ற ஹெல்பிங் verb இருக்கு. do plus live வசிக்கிறீர்களா, அது பிகினிங்ல இருக்கனால இது yes or no question அப்படின்றதுனால வசிக்கிறீர்களா அப்படின்னு கேள்வியா வந்துருச்சு. யூனா நீங்கள், in an apartment அப்படின்னா ஒரு அபார்ட்மெண்ட்லையா, அல்லது ஆர்னா அல்லது, a house தனி வீட்டிலா அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு பதில் நான் ஒரு தனி வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I live in a house. I live in a house. ஐனா நான், liveனா வசிக்கிறேன், in a house அப்படின்றது ஒரு வீட்டில், ஒரு தனி வீட்டில் அப்படின்னு வரும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் வீட்டை சுற்றி குறிப்பிட்ட கடமைகள் உள்ளதா? அதாவது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கல உங்கள் வீட்டில் எப்படி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிக்குவீங்களா, வேலைகள்லாம் ஷேர் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு do you and your husband have specific duties around the house? do you and your husband have specific duties around the house அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு yes or no question. do அப்படின்ற வேர்ப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. do plus have அதாவது உள்ளதா அப்படின்ற அர்த்தம் வருது, கேள்வியா மாறிடுது. do plus have அப்படின்றது உள்ளதா அப்படின்னு கேள்வியா வருது. you and your husband அப்படின்றது நீங்களும் உங்களுக்கும் இல்லை உங்கள் கணவருக்கும் அப்படின்னு வரும். ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சில கடமைகள், சில வேலைகள். அரவுண்ட் த ஹவுஸ் அப்படின்றது வீட்டை சுற்றி, அதாவது வீட்டு வேலைகளில் 2 பேரும் எப்படி ஷேர் பண்ணிக்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. இல்லை, நாங்கள் பெரும்பாலான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்று நான் சொல்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது இந்தந்த வேலை தான், நான் இதை தான் செய்யணும், என்னோட ஹஸ்பண்ட் இதை தான் செய்வார் அப்படின்ற மாதிரி இல்லை, நிறைய விஷயத்தை நாங்கள் பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு no, I would say we share most things. no, I would say we share most things. ஸோ ஸ்பெசிஃபிக்கான டியூட்டிஸ் கிடையாது அப்படின்றதுக்காக நோ சொல்லிட்டோம். I would say அப்படின்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா we share most things, நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்துக்குவோம், ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு அர்த்தம் வருது. அடுத்த கொஸ்டின், உணவுக்காக நீங்கள் எங்கே ஷாப்பிங் செய்கிறீர்கள் அப்படின்னு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும்னா where do you shop for food? where do you shop for food? whereனா எங்கே, do plus shop ஷாப்பிங் செய்கிறீர்கள் அப்படின்னு ப்ரெசென்ட்ல கேட்கறதுக்கு வந்திருக்கு ஒரு ப்ரெசென்ட் வேர்ப்ஸ். you அப்படின்றதுனா நீங்கள், for food அப்படின்றது உணவுக்காக,
அப்படின்ற அர்த்தம் வரும். எப்பவுமே ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே WH வேர்டு கொஸ்டின் வேர்டு வந்துடும், அடுத்து ஹெல்பிங் வேர்ப் வரும், அடுத்தது நவுன் ஆர் ப்ரனவுன் வரும். யூ அப்படின்ற நீங்கள், அது யார் அந்த செயலை செய்கிறாங்களோ யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் வேர்பு. ஸோ டூவும் ஷாப்பும் ரெண்டுமே வேர்ப்ஸு, ரெண்டுக்கும் நடுவில் நவுன் வரும். அடுத்தது மற்ற விஷயங்கள், ஃபார் ஃபுட்டு ஆப்ஜெக்ட் இல்லை மற்ற என்னென்ன விஷயம் அந்த சென்டென்ஸில் உள்ளதோ அது அடுத்து லாஸ்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் சென்டென்ஸில் வந்திருக்கு. அதுக்கு ஆன்சர் வந்து நாங்கள் ஒரு ஆன்லைன் மளிகை வலைத்தளத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா we use an online grocery website. we use an online grocery website. வீணா நாங்கள், யூஸ்னா பயன்படுத்துறது, பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இந்த இடத்துல வரும். இது ஒரு ப்ரெசன்ட் வேர்ப். அண்ட் ஆன்லைன் அப்படின்றது ஒரு ஆன்லைன், கிராசரி அப்படின்னா மளிகை ஜாமான், மளிகை கடைக்கு பயன்படுத்துகிற ஒரு வேர்டு. வலைத்தளம் அப்படின்றது வெப்சைட் அப்படின்னு இங்கிலீஷில் வரும். அடுத்த கொஸ்டின், உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் டூ யூ லைக் டு குக், டூ யூ லைக் டு குக், டூ அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இது ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின். எஸ்ஆர்னோ கொஸ்டின் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டூ ப்ளஸ் லைக், விரும்புகிறீர்களா, பிடிக்குமா அப்படின்னு வரும். யூனா நீங்கள், டு குக் அப்படின்றது சமைக்க அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு சமையல் பிடிக்கும், சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லவ் குக்கிங். ஐ லவ் குக்கிங். ஐனா நான், இல்லை எனக்கு, லவ்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். குக்கிங் அப்படின்றது சமையலை, சமைக்கிறத குறிக்குது. நீங்கள் உங்கள் அம்மா மாதிரியா அப்பா மாதிரியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது இங்கிலீஷில் ஆர் யூ மோர் லைக் யுவர் மாம் ஆர் யுவர் டேட். ஆர் யூ மோர் லைக் யுவர் மாம் ஆர் யுவர் டேட். ஸோ ஆர் யூனா நீங்கள், மோர் அதிகமாக யார் மாதிரி, லைக் யுவர் மாம் அம்மா மாதிரியா, ஆர் லைக் யுவர் டேட் அப்பா மாதிரியா அப்படின்னு கேட்குறதுக்கு லைக் அப்படின்றது மாதிரியா அப்படின்ற அர்த்தம் வரக்கூடிய ஒரு வேர்பாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆன்சர் வந்து நான் என் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் மோர் லைக் மை மாம். ஐ ஆம் மோர் லைக் மை மாம். ஐ ஆம்னா நான், மோர் அதிகமாக, லைக் மை மாம் என்னுடைய அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் கொஸ்டின், எது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. வாட்னா எது, மேக்ஸ்னா ஏற்படுத்துறது, அளிக்கிறது, கொடுக்கறது அப்படின்னு வருவீங்க. யூனா உங்களுக்கு, ஹாப்பி மகிழ்ச்சி. அதுக்கு ஆன்சர் வந்து எனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுகிறேன், அதுவே எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி. ஸ்பெண்டிங் டைம் வித் மை ஃபேமிலி. ஸ்பெண்டிங் டைம் அப்படின்னா நேரத்தை செலவிடுறது அப்படின்னு வரும். வித் மை ஃபேமிலி என் குடும்பத்துடன் அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.